டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு வந்தபோது முகத்தை மறைத்துக் கொள்ளவில்லை. கர்ச்சீஃபை வைத்து முகத்தை துடைத்ததை வைத்து சிலர் அரசியல் செய்வதாக பழனிசாமி குற்றச்சாட்டு. நான் வீட்டிலிருந்து வெளியில் ஒரு காரில் என் முகத்தை துடைக்கிறேன். அப்பொழுது அதை எடுத்து அரசியல் பண்ணுகிறேன். வெக்கமாகவும் வேதனையாகவும் இருக்கு. கரூர் கூட்டத்தில் பேசுறாங்க, எடப்பாடி பழனிசாமி முகத்தை மறைத்துக் கொண்டு வெளியிலே செல்வதற்கு என்ன காரணம்? நான் தான் பகிரங்கமாக உள்ள போனேன்ல. அதிமுக விவகாரத்தில் அமித்ஷா தலையீடு இல்லை என பழனிசாமி திட்டவட்டம். உட்கட்சி விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்த டெல்லி செல்லவில்லை எனவும் விளக்கம். உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன். எல்லா பத்திரிகையிலும் ஊடகத்தில் வந்திருக்கிறது, என்கிட்ட ஆதாரமும் இருக்கு. அப்படி பேசிய பிறகு மீண்டும் மீண்டும் இவர் அழைச்சு பேசுறாரு, அவர் அழைச்சு பேசுறாரு. இதையெல்லாம் தயவு செய்து விட்டு ஆட்சியை கவிழ்க்க முயன்றவர் டிடிவி தினகரன். பிள்ளை பிடிப்பவர் போல தினகரன் செயல்பட்டார் என பழனிசாமி குற்றச்சாட்டு. நேற்றைய தினம் முகமூடி அணிஞ்சிட்டு போனாருங்கிறார். இது எந்த விதத்தில் சரியா இருக்கும்? நீங்க பாத்தீங்கன்னா நான் முகமூடி முடிஞ்சிட்டுலாம் போகல, அவரு தான் முகமூடி அணிஞ்சு அண்ணா திமுக முடிஞ்சார். 10 ஆண்டு காலம் கட்சியிலே கிடையாது. மாண்பு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு, இறந்த பிறகு, அப்பொழுதுதான் அந்த இறுதிச்சடங்கு வர. அது வரைக்கும் அம்மா அவர்கள் இருக்கின்ற வரை அவர் சென்னை பக்கம் வரல. அதிமுகவின் அடிப்படையையே தகர்த்து விட்டார் பழனிசாமி. அதிமுக எனும் கட்சியே இப்போது இல்லை என டிடிவி தினகரன் விமர்சனம். ஒரு சாதாரண உறுப்பினர் கூட பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கலாம், அவங்கெல்லாம் யார் வேணாலும் போட்டிடுறாங்கிறத தவிர்த்துட்டு பழனிசாமி தான் ஒண்டி போட்டிடுற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதிமுக இல்லை. அது இன்னைக்கு எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கு. அதிமுக இப்போது எடப்பாடி திமுகவாக உள்ளது. பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கும் வரை அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை எனவும் டிடிவி தினகரன் பேச்சு. பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கிற வரைக்கும், அது பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கிற வரைக்கும் வெற்றி வாய்ப்புக்கு வழி இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறியது திட்டமிட்டதல்ல. பழனிசாமியோடு இணைந்து செல்வது தற்கொலைக்கு சமம் என டிடிவி தினகரன் பேச்சு. முதல்வர் வேட்பாளர் பழனிசாமிதான், அவரை முதல்வராக பாடுபடுவோம். தனது சொந்த சம்பாத்தியத்துக்கும் கணக்கு காட்ட வேண்டியுள்ளதாக அண்ணாமலை ஆதங்கம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பாடுபடுவார்கள். ஏன்னா வாக்கு நம்ம கொடுத்திருக்கோம், எங்களுடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். நான் சொந்தமாக நான் சம்பாதிச்சு ஒரு விவசாய நிலம் வாங்கினாலும் நான் மட்டும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். அதிமுக முன்னாள் நிர்வாகியான மருது அழகுராஜ் திமுகவில் இணைந்தார். ஜனநாயக அடிப்படையில் எம்ஜிஆர் கொடுத்த உரிமையை பழனிசாமி பறிப்பதாக விமர்சனம். வரும் 20ஆம் தேதி திருவாரூரில் விஜய் பரப்புரை செய்ய அனுமதி. 26 நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்தது காவல்துறை. அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தும் வகையில் விதிகளை வகுக்க வேண்டும். விஜய் பரப்புரைக்கு கூடுதல் நிபந்தனை விதிப்பதாக தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. திமுகவில் சேர்ந்துவிட்டதாக சொல்கிறார்கள். இது கூட்டணி கிடையாது, அதற்கும் மேல் புனிதமானது. திமுக நீதி கட்சியிலிருந்து வந்தது, மக்கள் நீதி மய்யம் கட்சியிலும் நீதி உள்ளதாக கமல்ஹாசன் விளக்கம்.
டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு. 645 பணியிடங்களுக்கு வரும் 28ஆம் தேதி தேர்வு. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் குடமுழுக்கை ஜனவரியில் நடத்த திட்டம். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நிர்வாகம் தகவல். கனமழையால் சென்னை போரூர் பூந்தமல்லி சாலையில் குளம் போல் தேங்கிய தண்ணீர். கடும் போக்குவரத்து நெரிசல், வாகன ஓட்டிகள் தவிப்பு. தேர்தல் நடக்கும் போதெல்லாம் லட்சக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கம். வாக்கு திருட்டு புகார் தொடர்பாக மேலும் சில தரவுகளை வெளியிட்டு ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. வாக்கு திருட்டு தொடர்பாக எதிர்காலத்தில் பெரிய அளவில் ஆதாரங்களை வெளியிடுவேன். இனிமேல்தான் ஹைட்ரஜன் குண்டு வரவுள்ளது என ராகுல் காந்தி விளக்கம். டெல்லியில் அமர்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர்களின் விவரங்கள் அவர்களுக்கே தெரியாமல் அழிப்பு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ராகுல் கூறிய குற்றச்சாட்டுகள் தவறானவை, அடிப்படை ஆதாரமற்றவை. எந்த வாக்காளரையும் ஆன்லைன் மூலம் நீக்க முடியாது என தேர்தல் ஆணையம் விளக்கம். தேர்தல் ஆணையத்தை குற்றம் சாட்டும் ராகுல் காந்தி ஆதாரங்களோடு நீதிமன்றத்தை அணுகலாமே. முன்னாள் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் கேள்வி. உத்தராகண்ட் மாநிலம் ருத்ரபிரயாக் அருகே நிலச்சரிவு. பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடச் சென்ற பாஜக எம்பி நூலிழையில் உயிர் தப்பினார். உத்தராகண்ட் மாநிலம் மசோதலி அருகே மண் சரிவில் 33 வீடுகள் இடிந்து சேதம். மோக்ஷா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கரையோரம் இருந்த வீடுகளும் இடிந்து விழுந்தன. இமாச்சல பிரதேசத்தின் மணிகர்ன் பகுதியில் திடீர் நிலச்சரிவு. வாகனங்கள் சிக்கியதால் போக்குவரத்து கடுமையாக பாதிப்பு.